வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம வேலை ஒர்க் அப்படிங்கிற டாபிக்ல தான் பார்க்க போறோம். நம்ம வெப்ப இயக்கவியல்ல சிஸ்டம் சரௌண்டிங்ஸ் அமைப்பு சூழல் அப்படின்னு பார்த்திருப்போம். இதுல அமைப்பு அப்படிங்கிறதுல தான் இந்த வேலை அப்படிங்கிறது நிகழும். இந்த வேலை, இந்த ஒர்க் டன் அப்படிங்கிறத பத்தி ஸ்பெசிஃபிக்கா பேசுறது எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியலோட முதல் விதி. இந்த வெப்ப இயக்கவியலோட முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அமைப்புல ஏற்படக்கூடிய மாற்றம், அக ஆற்றல்ல மாற்றம் அப்படிங்கிறது அது வெப்ப ஆற்றலா இருக்கும். வெப்ப ஆற்றல் போக மீதமா இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செய்யப்படக்கூடிய வேலையா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வெப்ப இயக்கவியலோட முதல் விதி சொல்லுது. ஸோ இதை மேத்தமெட்டிக்கலா எழுதணும் அப்படின்னா டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ, பிளஸ் ஆர் மைனஸ் டபிள்யூன்னு எழுதலாம். எப்போ பிளஸ் டபிள்யூன்னு எழுதணும், எப்போ மைனஸ் டபிள்யூ எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அமைப்பை நம்ம இமேஜின் பண்ணலாம். இந்த அமைப்புல இப்படி ஒரு பிஸ்டன் இருக்கு. இதே அமைப்பு கொஞ்ச நேரம் விரிவடைதலுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாறுது. இப்போ இதுல இருக்கக்கூடிய தொலைவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கன அளவுல டிவி அப்படிங்கிற அளவுக்கு மாறுது. ஸோ இருக்கக்கூடிய வாயுவோட அளவு தான் வி அப்படின்னு சொன்ன, இது வந்து வால்யூம், கன அளவு. இந்த கன அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது டிவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் வெளியிலிருந்து இருக்கக்கூடிய அழுத்தம், ஸோ அப்போ பி டிவின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வேலையை நம்ம என்னன்னு சொல்லலாம், பி டிவி. இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதலாம், டபிள்யூ ஈக்குவல் டு பி இன்டு டெல்டா வி. டெல்டா வின்னு எழுதுனா இறுதியாக இருக்கக்கூடிய கன அளவு V2, ஆரம்பத்தில் இருந்த கன அளவு V1. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு V2 மைனஸ் V1 அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி எழுதுறோம். ரைட், இப்போ P டெல்டா வின்னு எழுதிட்டோம். ஆனால் இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ்னு போட்டிருந்தோம். எப்போ பிளஸ்ன்னு போட்டோம், எப்போ மைனஸ்னு போட்டோம். இப்போ உதாரணத்துக்கு டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ. ஒன்றுமில்லை, ஒரு அமைப்பில் அக ஆற்றல் மாற்றம் நடக்குது, அதில் கொஞ்சம் வெப்ப ஆற்றல் மாற்றமும் இருக்கு கியூ அப்படிங்கிறது. இப்போ அந்த அமைப்பில் நாம வேலையை செய்யும் போது அப்படின்னா அதில் என்னவாகும், ஆற்றல்ங்கிறது அதிகரிக்கும், வெளியிலிருந்து வேலை செய்யப்படுது. ஸோ அப்போ ஆற்றல் அதிகரிக்கிறதுனால இந்த இடத்துல பிளஸ் அப்படிங்கிற சிம்பலை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ பிளஸ் யூஸ் பண்ணும்போது வேலை வெளியிலிருந்து செய்யப்படுது அப்படின்னு அர்த்தம். இதே டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூ அப்படின்னா இப்போ இந்த இடத்துல என்னவா இருந்துச்சு, இந்த பிஸ்டன் அப்படிங்கிறது தானாக மேல் நோக்கி நகர்ந்து இருந்துச்சு. அப்போ அமைப்புல கன அளவு மாற்றம் நடந்திருக்கு. ஸோ அமைப்புல கன அளவு மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும், அமைப்பு வேலையை செஞ்சிருக்கு. ஸோ அப்போ இதை தான் கியூ மைனஸ் டபிள்யூன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் பி டெல்டாவின்னு நம்ம எழுதணும். சொல்ல வர்றது புரியுதா? அதாவது அமைப்புல நாம ஆற்றலை செலவு பண்ணி வேலை செய்யும் போது பிளஸ் டபிள்யூ அப்படின்னு எழுதுவோம். அமைப்பு வேலையை செய்யும் பொழுது அதுல வேலைங்கிறது வெளியிலிருந்து உள்ளிருந்து வெளிநோக்கி நகருது. ஸோ அப்போ மைனஸ் டபிள்யூன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் முக்கியம். அக ஆற்றல் மாற்றத்தையும் வெப்ப ஆற்றல் இதனுடைய தொடர்பு தான் இந்த வெப்ப இயக்கவியலோட முதல் விதி சொல்லுது. ஸோ இதில் ஒரு அமைப்பு வேலையை செய்யும் போது அதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கும், அந்த அமைப்பில் செய்யப்பட்ட வேலையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சில கணக்குகள் மூலமாக பார்க்கலாம். முதல் கணக்கை பார்க்கலாம். 3 moles of an ideal gas expanded spontaneously into vacuum. The work done will be. தமிழ்ல 3 மோல்கள் இயல்பு வாயுக்கள் வெற்றிடத்தில் தன்னிச்சையாக விரிவடைகின்றன எனில் செய்யப்பட்ட வேலை. ரைட், இப்போ இந்த கேள்வியை பார்க்கும்போது 3 மோல்கள் கொடுத்துருக்காங்க. 3 moles ஆஃப் ஐடியல் கேஸ், நல்லியல்பு வாயுக்கள். நல்லியல்பு வாயுக்களை பற்றி நமக்கு தெரியும், வெளியிலிருந்து எந்த ஒரு அதாவது டீவியேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. நல்லியல்பு ஒரு வாயு அப்படின்னு நம்ம டெஃபினேஷன், நம்ம என்னென்னலாம் வாயுக்கள் வாயு நிலைமை பாடத்தில் படித்தோமோ அது எல்லாமே இதுக்கு பொருந்தும். பாயில் விதி ஆகட்டும், சார்ல்ஸ் விதி ஆகட்டும், எல்லாமே பிவி ஈக்குவல் டு ஆர்டி அப்படிங்கிறது முழுமையாக இது பொருந்ததோ அது எல்லாமே நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ரைட், இப்போ இந்த நல்லியல்பு வாயுக்கள் எங்க விரிவடையுது, விரிவடையுது அப்படின்னாலே நமக்கு தெரியும் டெல்டா வி அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இப்போ டெல்டா வினா விரிவடைஞ்சா கன அளவில் மாற்றம் நடந்திருக்கு. ஸோ இப்போ கன அளவில் மாற்றம் நடந்திருக்குன்னா டபிள்யூ நம்ம எப்படி சொல்லுவோம், டபிள்யூ ஈக்குவல் டு இது விரிவடைதல், அப்போ அமைப்பு வேலையை செய்யுது. ஸோ இப்போ மைனஸ் பி டெல்டா வி அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இப்போ மைனஸ் பி டெல்டா வின்னு சொல்லிட்டோம். விரிவடையும் பொழுது இந்த அழுத்தம்ங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை எதிர்த்து தான் அது நகரும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேக்கம் வெற்றிடத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெற்றிடத்தில் வாயு விரிவடையும் பொழுது அங்கே ஒரு எதிர்ப்பு, அதாவது எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய அழுத்தம்,
அப்போ வெளியிலிருந்து எந்த ஒரு அழுத்தமுமே அங்கே இல்லை. ஸோ அப்போ வெற்றிடத்தில் P external equal to 0 அப்படின்னு தெரியும். வெற்றிடத்தில் எந்த ஒரு தங்கு தடையுமே கிடையாது அந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ P external equal to 0னா இதில் P external equal to 0னா W equal to minus 0 into delta Vன்னு வந்துடும். ஸோ அப்போ மைனஸ் 0 அப்படின்னா ஒர்க் அப்படிங்கிறது 0. ஸோ அப்போ இதில் எந்த அளவு செய்யப்பட்ட வேலை இருக்கும் அப்படின்னா 0 அப்படிங்கிற அளவுக்கு தான் இதில் வேலை செய்யப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வெற்றிடத்தில், ஏன்னா வெற்றிடத்தில் உங்களுக்கு எந்த ஒரு எதிர் அழுத்தமும் இல்லை, அதனால P எக்ஸ்டர்னல்ங்கிறது 0 ஆகுது. அதனால இதில் செய்யப்பட்ட வேலை அப்படிங்கிறது 0 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட், இப்போ அடுத்த கேள்வியை பார்க்கலாம். when an ideal gas is expanded from P1 V1 T1 to P2 V2 T2 in 2 steps and the work done is high, in which number of steps are high? அதாவது தமிழ்ல பார்க்கலாம். ஒரு நல்லியல்பு வாயுவானது P1 V1 T1 இலிருந்து P2 V2 T2 என இரு படிகளில் நிகழ்கிறது. படிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் போது செய்யப்பட்ட வேலையும் அதிகரிக்கும். இது கூற்று. இதுக்கு ரீசனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை என்பது ஒரு வழிச்சார்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ வேலை அப்படிங்கிறது ஒரு வழிச்சார்பு, ஏன்னா அது தொடக்க நிலையை இறுதி நிலையை மட்டுமே சார்ந்து இருக்கிறது இல்லை. அப்போ வேலை அப்படிங்கிறது ஒரு வழிச்சார்பு. ஸோ அப்போ காரணம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சரியா இருக்கு. இப்போ கூற்று, இப்போ அது வழியை பொறுத்து தான் அதிகரிக்க போகுது அப்படின்னா வழியின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதில் செய்யப்படக்கூடிய வேலையும் அப்படிங்கிறதும் சரியானதாக இருக்கும். ஸோ அப்போ கூற்றுங்கிறது சரி. இப்போ காரணம் இல்லாமல் கூற்றை மட்டுமே பார்க்கலாமே. P1 V1 T1 P2 V2 T2 இந்த ரெண்டு நிலைமைகள்ல எதுல படிநிலைகள் அதிகமா இருக்கோ அங்க வேலை அதிகமா நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி. ஆனா காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கான சரியான விளக்கமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னா வேலை என்பது ஒரு வழிச்சார்புங்கிற ஒரு தனி டெஃபினேஷனை தான் அது கொடுக்குதே தவிர இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பை சொல்லலை. ஸோ அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் கூற்றிற்கான சரியான விளக்கம் இல்லை. எது காரணம் அப்படிங்கிறது, இந்த ரீசன் அப்படிங்கிறது ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனா இல்லை. அப்போ ஆன்சர் அப்படிங்கிறது பி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ இப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். Which of the following PV curve represent the maximum work done? Isothermal processன்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட PV வரைபடங்களில் எந்த ஒன்றில் செய்யப்பட்ட வேலையின் மதிப்பு அதிகபட்சமாக இருக்கும் மாறாத வெப்பநிலை? ரைட், இப்போ PV வரைபடம்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல V கன அளவையும் ஒய் ஆக்சிஸ்ல P அழுத்தத்தையும் ப்ரெஷர் வால்யூம் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிராஃப். இந்த கிராஃப்ல ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் P டெல்டா V. ஸோ இப்போ இதில் இந்த கிராஃப்ல இந்த வரைபடத்தில் கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை தான் நம்ம ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ முதல் வரைபடத்தை பாருங்க, இதில் ஒர்க் டன் அப்படிங்கிறது இந்த அளவு தான் இருக்கு. ரைட், இப்போ ரெண்டாவது வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது இந்த மொத்த ஏரியாவையும் கவர் ஆகுது. ஸோ அப்போ இங்கே ஒர்க் டன் அப்படிங்கிறது விக்கு கீழே ஏரியாவே பரப்பளவே இல்லை. ஸோ அப்போ இங்கே வேலையே செய்யப்படலை. இந்த இடத்துல இது ஒரு சுற்று செயல்முறைன்னு பார்த்த உடனே தெரியுது. ஆனாலும் இதுல ஏரியா அப்படிங்கிறது இந்த சுற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் குறிக்குது. ஸோ இப்போ 3 ஆன்சர்ஸையும் பாருங்க. இதுல பரப்பளவுல வேலை இருக்கு, இங்கேயும் வேலை செய்யப்பட்டிருக்கு, அங்கேயும் வேலை செய்யப்பட்டிருக்கு. இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணோம்னா இந்த ரெண்டாவதா இருக்கக்கூடிய இந்த பில தான் வேலை அப்படிங்கிறது ஒர்க் டன் அப்படிங்கிறது மேக்சிமமா இருக்கு. ஸோ அப்போ இந்த கிராஃப்ல இந்த ரெண்டாவது கர்வ்ல தான் கிராஃப்க்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா அதிகமா இருக்கு, அதனால இங்கே தான் அதிக ஒர்க் டன் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த கேள்வியை பார்க்கலாம். In which process work is done at the expense of internal energy? எந்த செயல்முறையில் செய்யப்பட்ட வேலை அக ஆற்றல் இழப்புக்கு சமம்? முதல் வீதிக்கு போயிடலாம். டெல்டா U ஈக்குவல் டு Q பிளஸ் W. இந்த இடத்துல Q அப்படிங்கிறது வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம், டெல்டா Uங்கிறது அக ஆற்றல். இப்போ Q அப்படிங்கிற ஒரு செயல்முறை நமக்கு தெரியும், Q ஈக்குவல் டு 0. Q equal to 0ங்கிறது அடையபேட்டிக் வெப்ப மாறா செயல்முறை. இப்போ இதுல டெல்டா U equal to 0 plus Wன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல டெல்டா U equal to W அப்படின்னு வருது. அப்போ அக ஆற்றல் எவ்வளவு மாற்றம் நடந்திருக்கோ அதே அளவு சமமான மாற்றம் தான் Wலையும் நடந்திருக்கு. இது எங்க நடந்திருக்கும்? Q equal to 0ன்னு இருந்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா இதுல டெல்டா Tன்னு ஒன்று இல்லை. அப்போ ஐசோதெர்மல் வெப்பநிலை மாறா அப்படிங்கிறது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை.
அடுத்து ஐசோகோரிக், கன அளவு மாறவே இல்லைன்னா வேலை அப்படிங்கிறது செய்யவே படாது. ஸோ அப்போ இதுவும் இல்லை. இப்போ அழுத்தமாறா செயல்முறை எடுத்துக்கிட்ட வரைக்கும் அதில் அக ஆற்றலை பற்றி நம்மளால் விளக்க முடியாது. ஸோ அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. அண்ட் டெஃபினேஷன் மூலம் Q ஈக்குவல் டு 0ங்கிறத ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டெல்டா U ஈக்குவல் டு Wன்னு வருது. ஸோ அப்போ அடையபெட்டிக் ப்ராசஸ், வெப்பமாறா செயல்முறை அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான பதிலாக இருக்கும். இன்னைக்கு ஒரு அமைப்பில் வேலை அப்படிங்கிறது என்ன, வெப்ப இயக்கவியலோட முதல் விதி தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறது வேலையை பற்றி, ஒர்க் டன் பற்றி என்ன டெஃபினேஷன் கொடுக்குது அப்படிங்கிறதையும் சில ப்ராப்ளம்ஸையும் பார்த்தோம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.